திங்க் சில சமயம் இஸ் வெரி நான் சொன்ன மாதிரி வெரி மூடி. அது அவருக்கு he may have a reason to be moody, but அது மற்றவங்களுக்கு புரியாதுல்ல. வெல்கம் கைஸ் டு தி நெக்ஸ்ட் டியூட்டோரியல் ஆஃப் நான் உங்கள் டலர்.ஏபி. ஸோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து ஸ்மூத்தான கூடுதல் ஸ்டைலில் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக டுட்டோரியலுக்கு போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டுட்டோரியலுக்கு நான் ஒரு எடிட்டும் அதுக்கேற்ற ஆடியோ கிளிப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்கள் வேவ் ஃபார்ம்ஸ் காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வந்து வோக்கல் ப்ளஸ் சாங் ரெண்டுமே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வோக்கல் இருக்கிற லேயரை மட்டும் டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா அதோட வேவ் ஃபார்ம். ஓகே, ஸோ ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். நான் ஏதோ ப்ராப்ளம் ஐ அம் குவைட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து தங்கிலீஷ்லேயே டைப் அடிச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் அடிச்சுக்கலாம். நான் தங்கிலீஷ்லேயே படிச்சுக்கிறேன். ஏதோ ப்ராப்ளம் ஐ எம் குவைட். ஸோ இங்கே வந்து உங்கள் ஆங்கர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். அதை நீங்கள் வந்து டெக்ஸ்டோட சென்டர் கொண்டு வரணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பட்டன் தட் இஸ் ஸ்பேன் பிஹைண்ட். அதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணி சென்டரில் கொண்டு வந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன் கம்போசர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது கூகுளில் ஃப்ரீ டவுன்லோட் தான். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் காமிக்கும். ஸோ அது ஆங்கர் பாயிண்ட் மூவர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணால் அந்த ஆங்கர் பாயிண்ட்டை நவுத்தி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் அழுத்திக்கிறேன். இப்போ வந்து அலைன் சைடில் வந்து அலைன் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அலைன் காமிக்கலைன்னா ஜஸ்ட் கோ டு விண்டோஸ், இங்கே அலைன் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் வந்துடும். ஸோ சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரெசல்யூஷனை ஃபுல்லாக வச்சுக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஏரியல் போல்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டு வந்து ஏரியல் அண்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ போல்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் சைஸ் வந்து 50 வச்சுக்கோங்க. அண்டு டெக்ஸ்ட் அதாவது லைன் டிஸ்டன்ஸ் 2 லைன் டிஸ்டன்ஸ்னால் அதோட டிஸ்டன்ஸ் 55 வச்சுக்கோங்க. அண்டு டெக்ஸ்ட் வித்து ஒவ்வொரு லெட்டரோட வித்து எவ்வளோன்னு 20 வச்சுக்கோங்க. அண்டு டெக்ஸ்டோட வெர்டிக்கல் ஸ்கேல் அதாவது டெக்ஸ்டோட லென்த் சைஸ் 05 வச்சுக்கோங்க. மற்றது ஹரிசாண்டல் ஸ்கேல் 100 வச்சுக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். எது இருந்ததோ இது வந்து 0 வச்சுக்கோங்க. அண்டு போல்ட் இருந்தால் போல்ட் வச்சுக்கோங்க. அண்டு கேப்ஸும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கேப்ஸ் வேணும், ஒருவேளை உங்களுக்கு கேப்ஸ் வேணும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கேப்ஸ் வேணும்னா கேப்ஸ் ஆன். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஃபேடின் ஆக்க போகிறோம். அதாவது டெக்ஸ்ட்டு வந்து வேர்ட் பை வேர்டாக ஃபேடின் ஆக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட் அண்ட் ப்ரெசெட்ஸ் போய்க்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு எஃபெக்ட் அண்ட் ப்ரெசெட்ஸ் காமிக்கலாம். விண்டோஸில் போய் எஃபெக்ட் அண்ட் ப்ரெசெட் செலக்ட் பண்ணிங்கன்னா சைடில் வந்துடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் சர்ச் ஃபேடுன்னு வந்தாலும் இங்கே வந்து ஃபேட் அப் வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆடியோக்கு வந்து ஃபஸ்ட்டு டைலாக் வந்து இங்கே முடியும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ எங்கே முடியுதோ அங்கே வந்து அந்த கடைசிக்கு ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே முடியுது. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக அப்பியர் ஆகுதுன்னு. ஒரு வேளை உங்களுக்கு ஒன்றும் ஸ்மூத்தாக அப்பியர் ஆகலைன்னா ஜஸ்ட்டு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபேட் இன் அண்ட் அவுட் ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்கும். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஒபாசிட்டி யூஸ் பண்ணி ஃபேட் இன் பண்ணுறதோ இல்லை ஃபேட் அவுட் பண்ணுறதோ தேவையில்லை, இதுலேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாலிட் கம்போசிட் எது டிஸ்டர்ப் பண்ணுங்க பிகாஸ் அது கோடிங்கில் இருக்குது. ஜஸ்ட் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஃபேட் இன் டைம்ஸ் ஆர் ஃப்ரேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் இது வந்து ஸ்மூத்தாக ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எங்கே ஃபேட் இன் ஆகி முடியுதோ அங்கேயே ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி வைங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டில் போய் ஃபேட் அவுட் ஸ்லோன்னு இருக்கும். அது எங்கே ஃபேட் இன் ஆகி முடிஞ்சதோ அங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அழுத்தி கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆடியோ அதாவது நெக்ஸ்ட் டைலாக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு நடுவில் வந்து ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி வைங்க. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டைலாக் ஃபேட் அவுட் ஆகும்போது செகண்ட் டைலாக் ஃபேட் இன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த கேப்பும் இல்லாமல் ஸ்மூத்தாக அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபேட் அவுட்டு கொடுத்தீங்களா இங்கே வந்து ரேஞ்ச் செலக்டர் 1 அதை வந்து ஒரு ஆரோ மார்க் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு திருப்பி செலக்ட் பண்ணுங்கள். கீழே அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஈஸ்லோன்னு காமிக்கும். ஸோ ஈஸ்ஐயோட வேல்யூ வந்து 50 to 60 வச்சுக்கோங்க. நான் 55 வச்சுக்கிறேன். அண்ட் ஈஸ்லோ வேல்யூ 40 to 50 வச்சுக்கோங்க. நான் 45 வச்சுக்கிறேன். ஓகே, இதே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ளோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டீப் ப்ளோன்னு ஒரு பிளகின் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் ஒரு லிங்க் போடுறேன். ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஸோ லிங்க்குள்ளே போய் எந்த பிளகின் ஆர் சாஃப்ட்வேர்ஸ் எது வேணாலும் அங்கே போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ எஃபெக்ட் அண்ட் ப்ரெசெட்ஸில் போய் டீப் க்ளோன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ டீப் க்ளோன் இருக்கும். அது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ரிக்வயர்ட் ஃபார் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ப்ரெட் அமௌண்ட் 28 ஆர் 30 கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்மூத் ட்ரெண்டிங் ஆன் அண்டு த்ரெஷோல்டு 125 வச்சுக்கோங்க. த்ரெஷோல்ட் ஸ்மூத் வந்து 100 வச்சுக்கோங்க. எக்ஸ்போஷர் வந்து 0.6 to 0.7 மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதுக்கு வந்து 0.7 அண்ட் ரேடியஸ் எப்பவுமே ஹையாக வச்சுக்கோங்க. லைக் 500 to 700. நான் வந்து
550. ஓகே, ஸோ டீப் க்ளோ மேலே தூக்கிறேன். ஸோ இன்னொரு எஃபெக்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ட்ராப் ஷேடோ. இதுக்கு எதுவும் ப்ளகின் தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கும் ஃபால்ட்டாகவே. ஸோ ட்ராப் ஷேடோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி 100 எடுத்துக்கோங்க. டைரக்ஷன் அப்படியே இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் 8 வச்சுக்கோ அண்ட் சாஃப்ட்னஸ் 20 வச்சுக்கோ. ஓகே, ஸோ ட்ராப் ஷேடோவை டூப்ளிகேட் பண்ணிக்கோ. அதாவது கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா டூப்ளிகேட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ட்ராப் ஷேடோ கொஞ்சம் ஓவராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒப்பாசிட்டி ஒரு 50 வச்சுக்கோ, இல்லைனா 40 இல்லைனா 30 அந்த மாதிரி இருக்கும் உனக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ குவார்ட்டரில் வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறேன். நான் ஏதோ ப்ராப்ளம் ஐம் குவைட், பட் அது மட்டும் புரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து பட் அது மட்டும் புரியாது. ஸோ பட் அது மற்றவங்களுக்கு புரியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபேட் இன் பை வேர்ட்ஸ் பண்ணோம், ஆனால் அதுக்கு அடுத்ததுக்கு வந்து ஸோ ஃபேட் ஆன் ப்ளஸ் ஃபேட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ. ஸோ கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டூப்ளிகேட் பண்ணிட்டு முன்னாடி தள்ளி ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து ஷார்ட் கட் கீ வச்சுக்கோங்க. ஸோ இது வளர்த்திட்டு இந்த ஃபேட் அப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது எங்கே முடியுதோ அதை தாண்டி போயிட்டு, அதாவது டைம் லைன் கர்சரை தாண்டி போயிட்டு அந்த இதை ட்ராக் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ திருப்பி ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போயிட்டு ஜஸ்ட் சர்ச் ஃப்ளோ ஃபேட் ஆன். ஃப்ளோ ஃபேட் ஆன் ஒரு எஃபெக்ட் வரும், அது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். பட் அது மட்டும் புரியாது. ஸோ ஹீஸ் வெரி பட் இது ஸோ ஆங்கர் பாயிண்ட் சென்டரில் வச்சுக்கிறேன், அலைனை சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபேடின் இங்கே முடியுது, எங்கே முடியுதோ அங்கேயே ஃபேட் அவுட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ எப்பயுமே ஃபேடின்ல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட்லேயே வச்சிருக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஃபேட் அவுட்டுக்கு வந்து நம்ம அதை அட்வான்ஸில் போய் ஈஸ் ஐ அண்ட் ஈஸ்லோ சேஞ்ச் பண்ணோம்ல, அதே மாதிரி ஃபேடுனுக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். லைக் டபுள் டைம் டேரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்ட் வந்துடும். ஸோ அட்வான்ஸ்டு போய் ஈஸ் ஐ 100 இருக்கும், இதுக்கு வந்து ஒரு 38 வேல்யூ வச்சுக்கோங்க, இல்லைன்னா 30 to 40 இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அண்ட் ஈஸ்லோவும் ஒரு 40 to 50 வச்சுக்கோங்க, 47 வச்சு. ஸோ இப்போ இந்த செகண்ட் எலக்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது அப்பியர் ஆகிறதுக்குள்ள அந்த ஃபஸ்ட்டு டைலாக் டெக்ஸ்ட்டு ஃபேட் அவுட் ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டேன், ஃபேட் அவுட் வேல்யூ கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, ஏதோ ப்ராப்ளம் அது டிஸப்பியர் ஆகும்போது பட்டு அது மற்றவங்களுக்கு புரியாது, அது அப்பியர் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் கேப்பே இல்லாமல் வியூவர்ஸ்க்கு பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே, நான் ஏதோ ப்ராப்ளம் ஐம் குவைட், பட் அது மட்டும் புரியாது. ஸோ குவைட், பட் அது மட்டும் புரியாது. ஸோ ஹீஸ் தெரியுதுங்களா? ஐம் குவைட், பட் அது மட்டும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் அதுவும் தமிழில் சொல்லி தருவேன். பட் சில பேர் வந்து எனக்கு வந்து டக்கு டக்குன்னு கற்றுக்கணும், டக்கு டக்குன்னு எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈச் வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் யூ. யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் த வீடியோ அண்ட் கோ தேர். ஓகே, ஸோ நான் இது வந்து யாருக்கு சொல்லித்தரேன்னா யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லித்தர முடியும். ஓகே, அவசரம் பண்ணி என்னால் எதுவுமே சொல்லித்தர முடியும். ஸோ யாருக்கெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கோ அவங்க மட்டும் வீடியோவை பாருங்கள், மற்றவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு க்ளோ மாதிரி வேணும் ஏதாவது ஒரு கலரில், அது எப்படி ஸ்மூத்தாக பண்ணுறது நிறைய பேருக்கு. ஸோ ஜஸ்ட்டு கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே டீப் க்ளோ இருக்கும், பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் தான் பண்ணோம். ஸோ டின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. எனேபிள் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ ரெட் இருக்கும், ஸோ நான் இதுக்கு வந்து பிங்க் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்டில் இருக்கும், ஓவர்லே கொடுத்துக்கோ. ஸோ மிக்ஸ் வந்து ஒரு 60 to 70 வச்சுக்கோ. நான் 60 வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா ரேடியஸை வந்து 800. ஸோ ஓவராக க்ளோ அடிச்சதுன்னா இந்த எக்ஸ்போஷர் அண்ட் மிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணு, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாது. ஓகே, இந்த ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறது, த்ரெஷோல்ட் சேஞ்ச் பண்ணுறது எதுவும் பண்ணாத. நீங்களே பார்த்துருப்பீங்க ரிசல்ட்டை, ஓவராகவும் அடிச்சிருக்காது, கம்மியாகவும் அடிச்சிருக்காது, கரெக்டான பர்ஃபெக்ட். இந்த டெக்ஸ்ட் டிஸப்பியர் ஆகும்போது செகண்ட் டெக்ஸ்ட் அப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ தேர்ட் டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் ஏதோ ப்ராப்ளம் ஐம் குவைட், பட் அது மட்டும் புரியாது. ஸோ ஹீஸ் வெரி வெரி மூடி சம்டைம்ஸ். நான் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுதான் அந்த பேசிக்கான டெக்ஸ்ட் அனிமேஷன். ஸோ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ எப்படி ப்ரோ அந்த டெக்ஸ்ட் அப்படியே முன்னாடி ஜூம் இன் ஆகுறது, ஜூம் அவுட் ஆகுறது, அதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கோ டு எஃபெக்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் அண்டு சர்ச் இன்க்ரீஸ் ட்ராக்கிங். ஸோ இன்க்ரீஸ் ட்ராக்கிங்னு ஒரு இது இருக்கும், அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூ அழுத்துனீங்கன்னா இது காமிக்கும். ஸோ எங்கே ஃபேட் அவுட் ஆகுதோ, ஸோ இங்கே ஃபேட் அவுட் ஆகுதா அதுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரேம்ஸை தள்ளி
அந்த எக்ஸ்பான்ஷன் முடிகிற மாதிரி வைங்க. ஏன்னா ஃபேட் அவுட் ஆகும்போது கூட அந்த டெக்ஸ்ட் வந்து ஜூம் ஆகுறது அப்படியே ஆகிட்டே இருக்க மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ ட்ராக்கிங் அமௌண்ட் ரொம்பலாம் வைக்காதீங்க. நிறைய வீடியோவில் 8 வைக்க சொல்லுவான், 12 வைக்க சொல்லுவான். ஜஸ்ட் கீப் 3. ஸோ 3 வச்சாலே போதும். நான் எல்லா டெக்ஸ்ட்டுக்கு 3 வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். நான் ஏதோ ப்ராப்ளம் ஐம் குவைட், பட் அது மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ ஹி இஸ் வெரி வெரி மூடி சம்டைம்ஸ். நான் ஏதோ ப்ராப்ளம் ஐம் குவைட். பார்த்தீங்களா, ஓவராகவும் ஸ்கேலாக இருக்காது, கம்மியாகவும் ஸ்கேலாக இருக்காது, லைக் பர்ஃபெக்டாக ஸ்கேலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படியே முன்னாடி வர மாதிரி. ஓகே, அதனால தான் நான் வந்து ஃபேட் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு ஸ்கேல் முடிகிற மாதிரி வைக்க சொன்னேன். ஃபேட் அவுட் ஆயும் ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட் லேயரையும் ட்ராகன் செலக்ட் பண்ணிட்டு மோஷன் பிளர் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ அழுத்தி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி F9 அழுத்துனீங்கன்னா ஈஸியஸ் ஆயிரும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஹோப் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஓல்டு வியூவர் ப்ளஸ் நியூ வியூவர் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு புது டுட்டோரியலோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ பாய்.